அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா. அதாவது 2025 ஏப்ரல் மாதம் 27 நடந்த நீயா நானா வந்து கிராமத்து மாமியார்கள் அப்புறம் கிராமத்து மருமகள் அப்படிங்கிற இந்த 2 டாபிக்குள்ள தான் அந்த நீயா நானா வந்து நடந்துச்சு. சரி, அப்படி அது என்ன ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து வைரல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கோபிநாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மாமியார் சைட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பட்டியலினத்துலேருந்து ஒரு பையன் வரான் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து பேசிச்சு. நான் வந்து வாழ்க்கையில் எஸ்சி அப்படிங்கிற இடத்துக்குள்ள பார்க்கும்போது இவங்க வந்து கலப்பு திருமணத்தை பிசி எம்பிசி அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எஸ்சி பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அந்த பக்கம் ஆப்போசிட் இருந்த ஒரு அம்மானால ஏற்றுக்க முடியல. அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க. பகிரங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன், ஏன்னா இது வந்து மாறணும், இது அடிப்படையிலேருந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து வாதமாக எடுத்து வச்சாங்க. அப்புறம் கோபிநாத் அவர்கள் வந்து சரி, அவங்க மாமியார்கள் அப்படி இருக்காங்க, இந்த பொண்ணுங்க என்ன சொல்லிச்சு அப்படின்னா கிராமத்துக்குள்ளே நான் இருந்துக்கிட்டு எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் நான் வந்து தடுமாறிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் அந்த பொண்ணுக்கு பேசியிருந்துச்சு. அப்போ வந்து கோபிநாத் அவர்கள் என்ன சொன்னார்னா, சரி ரைட்டு, அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள வந்து நீங்கள் இருக்க வேணாம், அதை தாண்டி நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கும்போது ஒரு பட்டியல் இனத்துடைய பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவங்களாச்சும் பரவாயில்ல, இந்த மாமியார்கள் வந்து கொஞ்சமாச்சும் ஏதோ ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இந்த பக்கம் பொண்ணுங்க வந்து யாருமே வந்து கை தூக்க கூட வந்து யோசிக்கல. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி பேசின எல்லா வாதங்களும் எப்படின்னா, நான் மாடர்னாக இருக்கணும், இங்கே வந்து தனிமைப்பட்டு வந்தால் தான், நகரத்துக்குள்ளே வந்தால் தான் எங்களால் வந்து எங்களோட ஃப்ரீடமை வந்து பார்க்க முடியும். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வீட்டு வேலை செஞ்சு அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டேன். ஸோ நான் வந்து எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சிட்டிக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற பல வாதங்களை வந்து அவங்க எடுத்து வச்சாங்க. அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கலப்பு திருமணம் அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ளே வரும்போது மட்டும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்குள்ளே வளரல. அப்போ கிராமத்தை சேர்ந்த பெண்களும் அதாவது இளைஞர்களும் அந்த மனநிலைக்குள்ளே வரல. அதே மாதிரி இப்போது அதாவது வயதானவர்களுக்கும் அந்த இடத்துக்குள்ளே வரல. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, லவ் மேரேஜ்னா வந்து பெரியவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜை பற்றி தான் அங்கே பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க என்ன சொல்லுது, லவ் மேரேஜ்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரே விஷயம் தான், லைஃப்பில் வந்து லவ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே வந்து ஜாதி கிடையாது. நீங்கள் லவ் பண்ணும்போது எஸ்சி பையனை லவ் பண்ணுறீங்களா, இல்லை எஸ்சி பொண்ணை லவ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து பிசி லவ் பண்ணுறீங்களா, எம்பிசி லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு நீங்கள் லவ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது பேர் லவ்வே கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு பிறகு லவ் பண்ணி அது கல்யாணத்துக்குள்ளே வரும்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி வந்து நீங்கள் நகர்ந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. லவ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ. அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கும்போது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் லவ் இல்லாமல் டேரெக்டாக வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அங்கே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வருது, அதுக்கப்புறம் ஜாதகம் வருது, அதுக்கப்புறம் பொருத்தம் வருது, அதுக்கப்புறமேட்டு உருவம் வருது, அப்புறம் இருக்கிற இடம் வருது, வசதிகள் வருது, அப்புறம் நகை போடுறது போடல அப்படிங்கிற பல டிஸ்கஷன் வருது. இப்போ சமூகத்தில் என்ன வந்திருக்குன்னா, வருமானம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒன்று இருந்துச்சு. ஒரு காலத்தில் பையனுக்கு பொண்ணு கிடைச்சா போதும், பொண்ணுக்கு பையன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. நேற்று இவங்க எல்லாருமே பேசுறதை பொறுத்து பார்க்கும்போது, நான் ஜென்ரலாக நீயா நானாக்குள்ளே வருகின்ற பெண்கள், அதாவது இளைஞர்கள் இருக்காங்களா, பெண்களில் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எட்டாத ஒரு கனி மாதிரி இருக்குது. நல்ல வருமானம் இருக்கிற, சொந்த வீடு இருக்கிற, கார் வைத்திருக்கிற, ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கிற ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இருந்து ஆகணும். நான் எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தையோ இல்லை வந்து என்னுடைய முன்னாடி ஜென்ரேஷன் பட்ட கஷ்டத்தை நான் பட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொல்கிறதுல எந்த வித தவறுமே இல்லை லாஜிக்கலி. ஆனால் அந்த பெண்ணுடைய அப்பா 40-45 வயசில் வந்து அடைஞ்ச விஷயத்த வெறும் வந்து 29 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நியாயமா அப்படிங்கிறது பெண்களுக்கு புரியணும். அது நேற்று வந்து பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மனநிலைக்குள்ளே வந்து அந்த பெண்கள் பேசின மாதிரியே தெரியல. இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு முன்னாடி 90s கிட்ட விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்பா அம்மாலாம் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கெல்லாம் வந்து வறுமையை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 2 பக்கமும் வறுமை இருந்தது. ஆண்கள் சைடும் வறுமை இருந்தது, பெண்கள் சைடும் வறுமை இருந்தது. இந்த வறுமையை ஷேர் பண்ணி நம்ம 2 பேருமே கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டு போவோம் அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சு. ஆனால் அப்போ வேலை வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. இந்த ஐடி இண்டஸ்ட்ரிஸ்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வேலை வாய்ப்பு வந்துருச்சு. ஆனால் வசதியை நோக்கி நகர்ந்துட்டோம். அப்போ அவங்க வாழ்க்கையை நோக்கி நகர்ந்தாங்க, இப்போ நம்ம வசதியை நோக்கி நகர்றோம். வாழ்கிறத பற்றியே பேசல, வசதியாக இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என்னை வீட்டுக்கு வந்து வேலை செய்ய வச்சிடக்கூடாது, அதே மாதிரி வந்து எனக்கு சமைக்க தெரியாது, அவங்களே சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னா அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, பையன் வேலைக்கும் போகணுமா, சம்பாதிச்சும் போடணுமா, சொந்த வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, அதுக்கு இஎம்ஐ கட்டணுமா, கடை வாங்கி கூட வந்து இவங்க வசதியான ஒரு தோட்டத்தை வந்து உருவாக்கணுமா, அதை தவிர்த்து அவன் வந்து உட்காந்து சமைச்சு கொடுக்கணுமா? ரொம்ப தப்பான ஒரு மனநிலை அப்படின்னு நான் யோசிக்கிறேன். 2 பக்கமுமே இந்த தப்பு இருந்துச்சுன்னா தப்பு தான். இப்போ ஆண்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இம்மெச்சூராக வந்து பெண்கள் எல்லாமே அடுப்படியில் மட்டும்தான் உட்காந்துட்டு அந்த கான்செப்டுக்குள்ளேயும் நான் வரலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆணுடைய மிக முக்கியமான தேவை என்னென்னா வருமானம் பண்ணுறது, குடும்பத்தை பார்க்குறது அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் யோசிக்கணும். ஒழுக்கமாக இருக்கானா அப்படிங்கிறத யோசிக்கணும். அவனுடைய குடும்பத்தில் அவங்களுடைய ஊரில் என்ன பேர் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். வசதி வாய்ப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா எதாக இருந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உலகத்திலே வந்து எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப கேவலமான மனநிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறும் வசதி மட்டும் வந்துட்டால் போதும், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன், வசதி இல்லாதவன் நல்லவனாக இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வந்துடுறாங்க. வசதி இல்லைங்கிற இடத்துக்குள்ளே இருந்தால் யாருமே வந்து உங்களை வந்து பொண்ணு கேட்க போகிறதில்ல.
லவ் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வரும்போது வசதியை பார்த்து லவ் வராது, முதல் பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே தான் வரும். அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கும்போது வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே வரும். இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, இவங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தையே இவங்க முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத இங்கே எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பெண்கள் எல்லாருமே தன்னுடைய தாய் தந்தையோட கஷ்டத்தையும் இவங்க முழுசாக புரிஞ்சிக்கல. ஒரு டைம் வந்து நீயா நான் நடக்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து என் கூடயே இருந்துடணும், அங்கே வந்து இருந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. நான் எப்படி போய் வந்து வாழ்கிற வீட்டு போய் இருப்பேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள இருக்க அட்மாஸ்பியரை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வந்து மாமியார் வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மாமியார் வீட்டில் இருக்கவங்க அங்கே இருக்கிறது ஒரு பெண்ணு தானே, அப்போ அவங்களும் இதே மனநிலைக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் புத்திசாலி இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி 30 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த குடும்பத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். பிற்போக்குத்தனம், அதாவது முற்போக்குத்தனமாக சிந்திக்கிற அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இருக்கிற பிற்போக்குத்தனமான சிந்தனை இது. ஆணாதிக்க கருத்துக்கள் வந்து இந்த சமூகத்தில் மிக 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 ஆழமாக பதிஞ்சு கிடக்கு. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஆண்கள் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க, பெண்கள் அந்தளவுக்கு அதிகமாக வேலை செய்யலை. லாஜிக்கலி எல்லா இடங்களையுமே ஆண்களோட டாமினேஷன் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான ஒர்க் வந்து உலகத்தில் 90% மேலே வந்து ஆண்கள் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் இப்போ தான் முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற 90% ஆண்கள் வந்து கஷ்டத்தை நோக்கி நகர்ந்து தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தில் இருக்கவங்க கூட சேர்ந்து நம்மளும் முன்னேறணும், நம்மளும் அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ளே இருக்கிறவங்க தான் ரொம்ப நாளைக்கு வந்து அந்த காதலையும் உணர்றாங்க, கல்யாணத்தையும் உணர்றாங்க, லைஃப்பையும் உணர்றாங்க. ஆனால் எடுத்தோடனே வசதிக்குள்ளே போனவங்க, வசதியை நோக்கி மட்டுமே ஓடிட்டு இருக்கிறவங்க, பண ரீதியான மட்டும் சார்ந்த சிந்தனையை மட்டும் உள்ள ஒருத்தங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீங்கள் கோடீஸ்வரர் வீட்டில் கல்யாணம் பண்ண பொண்ணு மட்டுமே சந்தோஷமாக இருந்துச்சா? கோடியாக வருமானம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா வந்து சந்தோஷமாக இருந்துச்சா? கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு தேவைகள் இருக்குது. நம்ம மனுஷனோட ஆண்களோட தேவை, பெண்களோட தேவை அப்படிங்கிறது மிக 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 கம்மியான ஒரு விஷயந்தான். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நமக்கு தெரிஞ்ச, நமக்கு வந்து ஆன்லைனில் பார்க்குற, சோஷியல் மீடியாவில் பார்க்குற, அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குற, அதுக்குள்ளே இருக்கிற வசதிகளை வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து புகுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். அதுதான் நம்ம லைஃப்பில் பண்ணுற மிகப்பெரிய தப்பான விஷயம்னு நினைக்கிறேன். இதைத்தான் இந்த பெண்கள் வந்து புரிஞ்சுருக்கிறாங்க. பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வளர்ப்பை காட்டுது, அவங்களுடைய சூழ்நிலைகளை காட்டுது. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற வயதானவர்களே யோசிக்கும் போது அந்த பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தைரியமாக கை தூக்கிட முடியாது. ஆனால் அதே பெண்கள், கிராமத்தை சேர்ந்த பெண்கள் லவ் பண்ண கூட வந்து பட்டியலத்தை சேர்ந்த பையனை வந்து செலக்ட் பண்ண மாட்டேனுங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. லாஜிக்கலி கிடையவே கிடையாது. நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய பெண்கள்கிட்ட வந்து பேசும்போது, பசங்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃப்ரெண்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்கிறது, லவ்வும் இல்லாமல், அதே மாதிரி முழுமையான ஃப்ரெண்டும் இல்லாமல், எப்படி சொல்கிறேன்னா, ஒரு எப்படியும் நான் வந்து வீட்டில் பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி வந்து நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லவ்ங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல பையனை அவங்க லைஃப்பில் வந்து மீட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் அப்பயே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அரேஞ்சு மேரேஜ்னு வந்து வரும்போது அங்கே வந்து இவங்க லவ் பண்ண பையன்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து எதிர்பார்த்த விஷயங்களை அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையன் இருக்காங்க, அரேஞ்சு மேரேஜில் மீட் பண்ணுற அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் மீட் பண்ணுற அந்த பையன்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி நடக்கும்? ஒரு புரிதல் வரணும்ல. அந்த புரிதல் வரணும்னா நீங்கள் லைஃப்பில் சந்திக்கிற ஆண்களை வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும், பெண்களை பார்த்து பசங்களும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்ச பிறகு தான் அந்த மனநிலைக்குள்ளேயே உங்களால் வர முடியும். அதை வந்து உணராமல் வெறும் எதிர்பார்ப்புகளை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா அந்த வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையாக இருக்காது. அந்த வாழ்க்கையை வந்து யாருமே வந்து எவ்வளோ பெரிய வசதியான வீட்டுக்குள்ளே உங்களை கொண்டு போய் வச்சுருந்தாலும், எவ்வளோ பெரிய சிட்டி மெட்ரோபாலிட்டனில் கொண்டு போனாலும், ஏன் லண்டனுக்கு கொண்டு போனாலும், அமெரிக்காவில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிருந்தாலுமே நம்மளுடைய சிந்தனை மாறாமல், நம்மளுடைய பேசிக்காக நமக்கு என்ன தேவைங்கிறத உணராமல் இருக்க வரைக்கும் மாற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறத மட்டும் அந்த பெண்கள் புரிஞ்சுக்கணும். அதை பார்த்துட்டு இருக்கிற ஆண்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு மேலே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது அவநம்பிக்கை வந்துகிட்டு இருக்குது. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது வந்து யாருமே வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. இது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நான் அந்த வீடியோவுக்கு கீழே, அதாவது அந்த மீம் வீடியோலாம் போட்டுருப்பாங்க, அது கீழே வந்து இந்த கோபிநாத் உங்களோட பையனை பொண்ணை வந்து எப்படி யாருக்காவது கொடுப்பீங்களான்னு. கோபிநாத்துடைய வேலை வந்து அங்கே டாபிக் வந்து எடுக்கிறாங்கல்ல, அந்த டாப்பிக்கை வந்து டிஸ்கஷன் பண்ணுறது. அவர் வந்து என் பெண்ணை இவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல கிடையாது. அவர் முற்போக்கு சிந்தனை உள்ளவர் தான். அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா அவராலையும் தடுக்க முடியாது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்க பெண்ணுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்குதோ இல்லை அரேஞ்ச்மெண்ட் நடக்குதோ, அது வந்து அந்த பொண்ணு வந்து முழு மனசோட ஏற்றுக்கு தான் செஞ்சு ஆகணும். அவரால் அந்த வசதியை வந்து உருவாக்கி கொடுக்க முடியுதுன்னு வைங்களேன். அந்த பெண்ணுக்கு என்ன வசதி உருவாக்கி கொள்ள முடியுமோ அதை ஏற்படுத்தி அவர் கொடுக்க போகிறார். நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ணுகின்ற டாப்பிக்கு கிராமத்துக்குள்ளே ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி, முற்போக்கு சிந்தனை உள்ள அந்த தாட் ப்ராசஸுக்குள்ளே மாமியார்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கேள்வி. அதே மாதிரி எவ்வளோ தான் முற்போக்கு சிந்தனையாக இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து கிராமத்து பெண்கள் இருந்தால் கூட அவங்களால இந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி வாழக்கூடிய அந்த மனநிலை இருக்குதா? அதே மாதிரி ஒரு ஆண்
தன் லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருக்கும்போது அந்த முன்னேறிக்கிட்டு இருக்கிற அந்த ஆணு கூட நம்மளும் ட்ராவல் பண்ணி நம்மளும் முன்னேறுவோம் அப்படிங்கிற மனநிலை இந்த பெண்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது. அதுதான் இந்த நீயா நான் யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க 2 பேருடைய பேச்சை பார்க்கும்போது அவங்க அந்த மனநிலைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படலை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த காலத்து பெண்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், ஆண்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்துக்கு பிறகு வருகின்ற அந்த உறவுகள் வந்து மிக மிக வித்தியாசமானது. லைஃப்பில் வந்து மெனக்கடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு உறவில் உங்களுக்கே வந்து முழுமையாக வந்து ஒரு 30-40 வருஷம் வந்து ட்ராவல் பண்ண போகிறவருக்காக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் விட்டு கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் புரிதல். அந்த பையனும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கான். எத்தனையோ பேச்சுலர் பசங்களை பார்த்துருக்கேன். நல்ல வேலையில் இருக்கிற பசங்க, நல்லா இருக்கிற பசங்க நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, நமக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், இந்த வசதி என்னோடய வருமானத்துக்குள்ளே சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்க பொண்ணுங்க கிடைச்சா போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நோக்கி நீங்கள் நகருங்க. பெண்களையும் அந்த மாதிரி வந்து நிறைய ரீல்ஸில் பார்க்கும்போது நல்ல பொண்ணுங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுங்கள். வெறும் சோசியல் மீடியாவை பார்த்துட்டு வெறும் வந்து அப்புறம் என்ன சொன்னால் கற்பனை உலகத்தில் மட்டுமே வாழ்றாதீங்க. வசதி மட்டும் வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கை தான் வசதியே. நன்றி.